ஹாய் எவ்ரிவன் வெல்கம் பேக் டு ஃப்ளேவர்ஸ் வித் சுபா. இன்னைக்கு நான் கோபி மஞ்சூரியன் ரெசிபி தான் நான் காமிக்க போகிறேன். இது நிறைய பேருக்கு ஒரு ஃபேவரட்டான ஸ்டார்ட்டர் ரெசிபி. நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ்லலாம் போனால் கூட இதை ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ இதை வீட்லேயே நம்ம எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த கோபி மஞ்சூரியன் பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவரை கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் ஃப்ளாரட்ஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை தண்ணியில் ஒரு 2-3 வாட்டி நல்லா அலசிட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ காலிஃப்ளவரை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு 3-4 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுடுங்க. அது உள்ளே இருக்கிற ஏதாவது அழுக்கு இல்லை புழு ஏதாவது இருந்ததுன்னா அது வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 2 வாட்டி அலசிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த காலிஃப்ளவருக்கு மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இங்கே கொஞ்சமாக மைதா மாவு எடுத்திருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர், அதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகாய் தூள், அதுக்கப்புறம் உப்பு, அதுக்கப்புறம் மிளகு பொடி, பிளாக் பெப்பர் பவுடர், அதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா ஆப்ஷனல் தான். பட் இதில் கொஞ்சமாக போட்டால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை ஒரு செமி லிக்விட் பேட்டரை ரெடி பண்ணிக்கோங்க. இது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. அந்த காலிஃப்ளவர் மேலே லைட்டாக கோட் ஆகுற மாதிரி இந்த பேட்டரை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு வேணும்னா இதுலேயே நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஃபுட் கலர் ஏதாவது சேர்க்கணுன்னா கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பேட்டரை பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா செமி லிக்விட் பேட்டரை ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவர் எல்லாத்தையும் சேர்த்துட்டு எல்லாம் அந்த பேட்டரோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு நான் இங்கே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் இந்த காலிஃப்ளவரை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கரண்டியை வச்சு எதுவும் மிக்ஸ் பண்ணாமல் கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அது கொஞ்சம் குக் ஆன பிறகு அப்புறம் கரண்டியை வச்சு திருப்பி போட்டு முதல்லையே நீங்கள் கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த பேட்டர் எல்லாம் கரண்டிலேயே ஒட்டிட்டு வந்துடும். அதனால் கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே விட்டுட்டு கொஞ்சம் குக் ஆனவுடனே அதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ இந்த காலிஃப்ளவரை ஒரு 4-5 நிமிஷத்துக்கு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. காலிஃப்ளவரை நம்ம டபுள் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ முதல் வாட்டி இந்த மாதிரி நல்லா கலர் மாறி கொஞ்சம் கிறிஸ்பியாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி மற்றது எல்லாத்தையும் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ காலிஃப்ளவர் எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இதுக்கு ஒரு சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இங்கே ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானவுடனே இதில் கொஞ்சமாக பொடிசாக நறுக்கின பூண்டு, இஞ்சி, அதுக்கப்புறம் வெங்காயம் இது 3த்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரை ஆனவுடனே இதில் நல்லா பொடிசாக நறுக்கின பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கொத்தமல்லியோட தண்டை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. அது கூடவே வெங்காயத்தாளில் இருக்கிற அந்த வெள்ளை பகுதி அதையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி இதில் சேர்த்துட்டு இதையும் கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கிக்கோங்க. இப்போ எல்லாம் கொஞ்சம் வதங்கினோடனே இப்போ நெக்ஸ்ட்டு இதில் கொஞ்சமாக சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக கெச்சப், அப்புறம் கொஞ்சமாக சில்லி சாஸ். சில்லி சாஸ் உங்கள்கிட்ட எந்த சில்லி சாஸ் இருக்கோ அது கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒயிட் பெப்பர் பவுடர், வெள்ளை மிளகு பொடி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக உப்பு. ஆல்ரெடி சோயா சாஸில் உப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து கவனமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ எல்லாம் வதங்கினவொடனே இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது தண்ணி ஒரு கொதி வர வரைக்கும் கொஞ்ச நேரத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. இப்போ சாஸ் பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த சாஸை நல்லா கொஞ்சம் திக்காக ஆக்கிறதுக்காக நான் இங்கே ஒரு பவுலில் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ இந்த கரைச்ச கார்ன்ஃப்ளவர் மாவை அப்படியே எடுத்து அந்த சாஸில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது நல்லா கொதித்து அந்த சாஸ் கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் கொஞ்ச நேரத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சாஸ் ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம காலிஃப்ளவரை மறுபடியும் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஆயிலை நல்லா ஹை டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு போட்ட உடனே அந்த காலிஃப்ளவர் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். ஸோ இப்போது ஆயில் ஹீட்டாக இருக்குது. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அந்த ஹை ஹீட்டில் இந்த காலிஃப்ளவரை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வர மாதிரி காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை அப்படியே எடுத்து நம்ம சாஸில் சேர்த்துக்கலாம். இப்போ சாஸும் பார்த்திங்கன்னா நல்லா திக்காகிடுச்சு. இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவர் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அந்த சாஸோடு நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ சாஸோட எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கடைசியாக அதில் வந்து கொஞ்சமாக பொடிசா நறுக்கின வெங்காயத்தாள் சேர்த்துட்டோன்னா நம்மளுடைய சூப்பரான கோபி மஞ்சூரியன் வந்து ரெடி ஆகிடும். இதை அப்படியே நீங்கள் வந்து சுட சுட சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் எப்போ இந்த டிஷ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அப்போவே செஞ்சு சூடாக சர்வ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த கோபி காலிஃப்ளவர் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். என்னதான் நம்ம 2 வாட்டி டீப் ஃப்ரை பண்ணாலும் அது வந்து நீங்கள் அப்போவே சூடாக சர்வ் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் இருக்கும். கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா கூட உங்களுக்கு ஒரு மாதிரி சாகியாக ஆன மாதிரி தான் இருக்கும். ஸோ எப்போ பண்ணுறதா இருந்தாலும் அப்போவே செஞ்சு சூடாக சர்வ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான கோபி மஞ்சூரியன் ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை பார்க்குறேன். என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஃப்ளேவர்ஸ் வித் சுபாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.